வீட்டு பக்கத்தில் இருக்கிற மா இலை, அது வந்து ஒரு 12 இலை எடுத்துகிட்டு வரணும். அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு பன்னீரில் வந்து எடுக்கணும். கழுவிட்டு தண்ணியில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் வச்சு நல்லா துவச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவணும். எல்லாரும் பொட்டு தான் வைப்பாங்க, பொட்டு வைக்கூடாது, மொத்தமாக அப்படியே தடவணும். ஏன் தடவணும்னா, அவங்க கிச்சனில் வந்து அந்த ஒரு அஞ்சரை பெட்டின்னு வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சரை பெட்டி தான் இருக்கிறதுல விசேஷமான பெட்டி. அப்போ அந்த அஞ்சரை பெட்டியில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெள்ளிக்காயினோ இல்லை ஒரு 1 ரூபி காயினோ அந்த அஞ்சரை பெட்டியில் 5 விதமான கப்ஸ் இருக்கும். அதில் வச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமாக நடக்கும், வளர்ச்சி நிறைய வரும். ஏன்னா அவங்க அது எடுக்கும்போது அந்த ஒரு வீட்டில் சும்மா 10க்கு 10 இருக்கிற கிச்சன் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன க்ளோஸ் ஆகும்? யாருக்குமே எதுவும் கிடைக்காது. அங்கே என்ன வராது? அன்பு வராது, அரைவணுப்பு வராது, அனுகூலம் வராது, தாம்பத்தியம் வராது. அப்படி என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழறதை விட இன்னைக்கு 1000லாம் மாறி லட்சத்தில் போயின்னு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு பணம்ன்றது வந்து என்னன்னா பிரதானம் தான். ஆனால் அந்த பணம் எந்த அளவுக்கு கண்டெம்ட்டாக வச்சிருக்கிறது தான் நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியமான விஷயம். அப்போ அது யாரை கேட்கணும்? அந்த ஹோமத்தில் போடுற திரவியங்கள் கூட அக்னி வருது. அந்த அக்னி வந்து புகை மாற்றமாக போய் இந்த பிரபஞ்சத்தில் வந்து அவன் சங்கல்பத்தை நிறைவேற்றும். அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த அக்னியை வந்து பிரபஞ்சத்தில் இருக்க தேவதைகள்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணும்போது உன்னோட விருப்பம் ததாஸ்து ஆகும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பொற்கோவில் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள், அதுக்கான பரிகார முறைகள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுல குறிப்பா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பணம் சார்ந்த பிரச்சனை தான். எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பாங்க, அதை கட்ட முடியாது, இல்ல ஏதாவது நகை சார்ந்த விஷயங்கள் அடகு வச்சிருப்பாங்க, அதை திருப்ப முடியாது. இந்த தினம் தினம் நம்மளுடைய தேவைக்காகவே பணம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேலை தேடி போகும்போது அவங்களுக்கான வேலை கூட வந்து கிடைக்காது. இந்த மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனையில நிறைய பேர் கஷ்டப்படுறதை நம்மளால பாக்குறது உண்டு. இதற்கு ஜோதிட ரீதியாகவும் பரிகாரங்கள் என்னெல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் போது இந்த பணம் சார்ந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். சில பேருக்கு வந்து பணமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, என்னால வந்து கடன் கட்ட முடியல அப்படின்னு இருக்கும்போது அப்ப என்ன, அவங்க லக்ஷ்மி கடாட்சம் இல்லையா? இருக்கு அவங்களுக்கும். ஆனா அந்த லக்ஷ்மி கடாட்சம் எப்படி இருக்குன்னா ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ற பரிகாரத்தை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஓகே, என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த பணம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் சார்? வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் மெயின் இது செய்யணும். ஆண்கள் வந்து வளர்ச்சி ஆகணும் வீட்டு பெண்கள் தான். அப்போ அந்த பெண்கள் தான் வந்து தன்னோட வீடு நல்லா இருக்கணும். வீட்டு பக்கத்தில் இருக்கிற மா இலை, அது வந்து ஒரு 12 இலை எடுத்துகிட்டு வரணும். அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு பன்னீரில் வந்து எடுக்கணும். கழுவிட்டு தண்ணியில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் வச்சு நல்லா துவச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவணும். எல்லாரும் பொட்டு தான் வைப்பாங்க, பொட்டு வைக்கூடாது, மொத்தமாக அப்படியே தடவணும். ஏன் தடவணும்னா, பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் இருக்கிறது எல்லாமே வந்து கையில் தான் வரும். அதை வந்து என்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், என் குடும்பத்தில் என் கணவன் நல்லபடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த 12 மாவேலைக்கும் வந்து அந்த மஞ்சள் பூசணும். பூசிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த மா இலையில மேலே மஞ்சளுக்கு மேலே வந்து குங்குமத்தை வைக்கணும். வச்சுட்ட பிறகு இந்த 12 இலையும் கையில் எடுத்துக்கிட்டு அவங்களோட குலதெய்வம், யார் வீட்டு குலதெய்வம்னா கணவன் வீட்டு குலதெய்வம் இல்லை, அவங்களோட அப்பா அம்மா வீட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு, இப்போ எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வம், அப்படி இந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இந்த 12 மாவிலையும் எடுத்து மனசார கையில் வச்சு ஓம் ஸ்ரீம் நமக, ஓம் ஸ்ரீம் நமக, ஓம் ஸ்ரீம் நமக, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இலையும் அவங்களோட இஷ்ட தெய்வத்தைக்கோ குலதெய்வத்துக்கும் அர்ச்சனை பண்ணணும். இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு 48 நாள். சப்போஸ் அவங்க தலை குத்திக்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா அப்போ கவலைப்பட வேண்டாம், அது அப்படியே இருக்கலாம். இப்போ அந்த 5 நாள் விட்டுட்டு அந்த 48 நாள் இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ராவாகும்.
அந்த கணக்கு அது பண்ணிக்கலாம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 48 நாள் போகும்போது செய்ய செய்ய வந்து காஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. அது காயணும். அது காஞ்சாதான் நம்ம எண்ணங்கள் நிறைவேறுதுன்னு அர்த்தம். அப்போ காயுன்றது என்னன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மனோ ரீதியாவே அந்த ஒரு மனோசக்தியோட அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களோட உணர்வுகள் அதில் போய் அதிர்வலைகளாக போகும். இப்போ எல்லாம் 48 நாள் முடிச்சுட்டு அது காஞ்சிருக்கும். அதை வந்து அழகாக தூள் பண்ணி மிக்சியில் போட வேண்டாம், அப்படியே சும்மா இது பண்ணோம்னாவே கையில் பண்ண தூள் தூளாயிடும். அதை எடுத்துட்டு வந்து டெய்லி வெள்ளிக்கிழமை சாம்பிராணியில் அது போட்டு ஆட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கிறது எல்லாமே சுபமாக மாறும். ஸோ பணம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த கிச்சன்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பெண்கள் பண்ணும்போது நம்மளுடைய செல்வ வளம் இன்னும் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். அதற்கு ஏதாவது வழிமுறைகள்? அதுக்கு சிம்பிளான வழி என்னன்னா, பெண்கள் வந்து அவங்களோட டாமினன்சி வந்து கிச்சன்ல தான் வச்சிருப்பாங்க. அதனால தான் வெளியில இருக்கிற பெண்கள்லாம் உள்ள அவங்க கிச்சனுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வெளியில சொந்தக்கார தெரிஞ்சவங்களே வந்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் கிச்சனில் விடாத காரணம் என்னன்னா அந்த வீட்டோடைய அதிபதி அவங்க தான். அதனால தான் வீட்டுக்கு இல்லத்தரசின்னு சொல்றது. அவங்க கிச்சனில் வந்து அந்த ஒரு அஞ்சரை பெட்டின்னு வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சரை பெட்டி தான் இருக்கிறதுல விசேஷமான பெட்டி. அப்போ அந்த அஞ்சரை பெட்டியில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெள்ளி காயினோ இல்லை ஒரு 1 ரூபி காயினோ அந்த அஞ்சரை பெட்டியில் 5 விதமான கப்ஸ் இருக்கும். அதில் வச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமாக நடக்கும், வளர்ச்சி நிறைய வரும். ஏன்னா அவங்க அதை எடுக்கும் போது அந்த அந்த காசு வந்து அவங்க கையில் படும் போதெல்லாம் அவங்க மனசில் என்ன தெரியும், எனக்கு நல்ல வளர்ச்சி வேணும்னு நினச்சாங்கன்னா திருப்பி அந்த கப்புலாம் ரீஃபில் ஆகும். இப்போ ரீஃபில் ஆகும்போது என்ன ஆகும், பணமும் வரும். இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணலாம்னா அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து ஒரு சிகப்பு பவுல், கிறிஸ்டல் பவுல், அது ரெட்டாகவும் இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம், உட்டன் பவுலாகவும் இருக்கலாம், பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. அந்த பவுலில் வந்து ஃபுல்லாக காயின்ஸ் நிரப்பி அங்கே வச்சாலும் போதும். அதுவும் முடியலையா அங்கே ஒரு சின்னதாக ஒரு உண்டியல் வச்சுட்டு டெய்லி அவங்க கையில் வர காசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உண்டியலை போட்டுட்டு வரும்போது அங்கே வளர்ச்சி இன்னும் நிறைய ஆகும். ஏன்னா வந்து அக்னி ரூபமாக இருக்கிறது தான் கிச்சன். அப்போ அந்த அக்னி தான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். அப்போ அந்த அக்னிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமர்ப்பணம் பண்ணுறதே இல்லை. காலங்காலத்தில் எழுந்து போனவுடனே இப்போ புருஷனை திட்டினே போய் அடுப்பு ஓப்பன் பண்ணோம்னா ஆன் பண்ணோம்னா கேஸ் தான் வெளில வரும், நெருப்பு வராது. சரிங்களா? அப்படிப்பட்டது தான் அந்த கிச்சன். என்னைக்கு வந்து ஒரு வீட்டில் கிச்சனுன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்கலையோ அங்கே நீங்கள் பணம் வராது. ஆனா இன்னைக்கு பாதி பேர் சமைக்கிறதே இல்லையே. அதுதான் பிரச்சனை. அதுதான் எல்லாருக்கும் இஎம்ஐ பிரச்சனை, எஃப்டி பிரச்சனை, ஆர்டி பிரச்சனை, லோன் பிரச்சனை, எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கு. இதுதான் காரணமா? இதுதான் காரணம். ஒரு வீட்டில் சும்மா 10க்கு 10 இருக்கிற கிச்சன் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன க்ளோஸ் ஆகும்? யாருக்குமே எதுவும் கிடைக்காது. அங்க என்ன வராது? அன்பு வராது, அரவணைப்பு வராது, அனுகூலம் வராது, தாம்பத்தியம் வராது. அப்படி என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழறதோட கல்யாணம் பண்ணிக்காம சந்தோஷமா தனித்தனியா இருந்துடலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்ட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1980s to 1990 இந்த காலகட்டங்களுக்கு வரைக்கும் தான் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. 2000 பார்த்தா ஃபேமிலின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்களோட ஆசைகள் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு பெண்கள் ஆசைப்படுறாங்க. பசங்க இந்த மாதிரி ஒரு கேடிஎம் பைக்கு வாங்க நானும் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட இருக்கும்போது அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறது என்ன? அவங்க வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் வாங்குற சம்பளத்தை இந்த மாதிரி ஒரு ஆசையில் வந்து அனுபவிக்கும் போது அவங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி ஒருத்தங்களை வந்து பார்ட்னர்ஷிப்பாக எடுத்துக்க முடியும்? இப்படி இருக்கிற காலகட்டங்கள் இப்போ போயின்னு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒரு பரிகாரம் சொல்லணும்னா அந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு அந்த உண்மையாக அந்த கஷ்டம் இருக்கணும். எல்லாரும் போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணோம்னா சார்ட் அவுட் ஆகாது. இப்போ வந்து ஒரு 18 வயசு பையன் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன், இந்த பரிகாரத்தை பண்ண என்ன பண்ணுவோம்? அவங்க கேட்கறது என்ன? நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும், 50,000 ரூபாய் வேணும், இந்த பரிகாரத்தை பண்ண எப்படி செய்யும்? அதுதான். ஸோ அதனால வந்து இந்த பணம் கஷ்டம்ன்றது அந்தந்த நபர்களுக்கு உண்டான தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கஷ்டம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராட் எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு வந்து க்ரோஸ் கணக்கில் கஷ்டம்னுவாங்க. அதுவே ஒரு புவர் பீப்புள் கேட்டதுனா தௌசண்ட்ஸில் சொல்லுவாங்க. இன்னைக்கு 1000லாம் மாறி லட்சத்தில் போயின்னு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு பணம்ன்றது வந்து என்னன்னா பிரதானம் தான். ஆனால் அந்த பணம் எந்த அளவுக்கு கண்டெம்ட்டாக வச்சிருக்கிறது தான் நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியமான விஷயம். அப்போ அது யாரை கேட்கணும்? சரஸ்வதியை கேட்கணும். எனக்கு அந்த ஞானத்தை கொடு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு அது மாற்றணும். ஆனால் அந்த நம்பிக்கையோடு செய்யணும். எனக்கு இதனால் வந்து டெவலப் ஆகும், இதனால் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினச்சாதான் அது நடக்குமே தவிர இதை நான் வச்சா நடந்துடும்னு கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு என்னென்னா
பரினா செயல், காரம்னா அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதுதான் பரிகாரம். ஏற்கனவே ஒரு ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த பரிகாரம் பண்றது. அந்த காலத்துல இருந்து வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ரெமெடின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதான் சொல்யூஷன். ஒரு ராஜாங்கத்தை பிடிக்கணுமா, அஸ்வமேத யாகம் பண்ணணும். ஒரு ஞான மார்க்கம் வேணுமா, சரஸ்வதி யாகம் பண்ணுங்க. ஒரு பண வரவு வேணுமா, லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா, லக்ஷ்மி யாகம் பண்ணுங்க, குபேர யாகம் பண்ணுங்கன்னு சொல்லி யாகத்துல வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு யாகம் பண்றதுக்கு பல லட்சங்கள் ஆகுது. ஆனா அந்த காலத்துல யாகம் பண்றதே ஒரு வேலையாவே வச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து இப்போ ஒரு ஹோமம் பண்றாங்க, துர்கா ஹோமம், சண்டி ஹோமம் பண்றாங்க. பண்ணும்போது இந்த நாட்டு ராஜா வந்து அடுத்த நாட்டை பிடிக்கிறதுக்கு அவன் இங்க ஹோமம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அது எப்படி பலம் ஆகும் அப்படின்னா, அந்த ஹோமத்துல போடுற திரவியங்கள் கூட அக்னி வருது. அந்த அக்னி வந்து புகை மாற்றமா போய் இந்த பிரபஞ்சத்துல வந்து அவன் சங்கல்பத்தை நிறைவேற்றும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த அக்னியை வந்து பிரபஞ்சத்துல இருக்க தேவதைகள்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணும்போது உன்னோட விருப்பம் ததாஸ்து ஆகும், நடந்தே தீரும். அதுதான் அவங்க கொடுக்கறது. அதனால வந்து ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் உண்டு. எந்த காரியத்துக்குமே வந்து இது ரிஜெக்டட் அப்படின்னு தர்மத்துல கிடையாது. நீங்க வந்து நம்பிக்கையோட நீங்க அதை எடுத்து செய்யுங்க, அதோட ரிசல்ட் பாசிட்டிவோட வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பணம் சார்ந்த நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.